இன்னைக்கு நாம பால் பாயசம் எப்படி செய்வது என்று பார்க்க போறோம். வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம பால் பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுக்க போறோம். ஃபர்ஸ்ட் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். பால் பாயசத்துக்கு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். அதில் முந்திரி திராட்சையை வறுக்க போகிறோம். முந்திரி திராட்சை நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அடுத்து 100 கிராம் ஜவ்வரிசியை வறுக்க போகிறோம். இப்போ சிம்மில் வச்சு நம்ம ஜவ்வரிசியை வறுத்தோம். ஜவ்வரிசி வறுத்தாச்சுன்னா இப்படி பொரிஞ்சு வரும். அதுலேருந்து நம்ம வறுத்தாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வறுத்தாச்சு. அடுத்து 150 கிராம் சேமியா லைட்டாக வாட்டினா போதும். இது 150 கிராம் சேமியா, 100 கிராம் ஜவ்வரிசி. வறுத்த சேமியா தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகும். சேமியா வறுத்தாச்சு. இனி வேக போடலாம். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி வைக்கிறோம். ஜவ்வரிசி அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வேகும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனோடனே ஜவ்வரிசியை போடலாம். தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசியை போடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து வர்றப்போ சேமியா போடணும். சேமியா வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்து வரும்போது நம்ம சேமியா தகுந்த மாதிரி மூடி வைக்கணும். ஏன்னா பொங்கி வந்துடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்க்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துடலாம். இது 10 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ ஜவ்வரிசியும் சேமியாவும் ஒன்று போல் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஜீனி ஆட் பண்ணலாம். 150 கிராம் ஜீனி, சர்க்கரை 150 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 ஏலக்காய் போட்டிருக்கோம். இப்போ சேமியா ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சர்க்கரையும் நல்லா பதமாக கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம பாலை ஆட் பண்ண போகிறோம். பாலை வந்து 1/4 லிட்டர் பால் காய்ச்சி ஃபஸ்ட்டே ஆற வச்சுட்டேன். ஆறின பால் தான் ஊற்றணும். சூடான பால் பால் பாயசத்துக்கு ஊற்றக்கூடாது. சூடான பால் ஊற்றினோம்னா பாலை அங்கே காணாது. இப்போ முந்திரி திராட்சையை போட்டோம். இப்போ சுவையான பால் பாயசம் ரெடி.